ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 5/3/2024 ஸ்ரீசக்தி SS 405க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. சிம்பிள் கெஸிங்காக இருந்தாலும் அது மெத்தட் படி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திங்க. ஒரு வேளை கெஸிங் எதுவும் பிடிபடலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கான நம்பர்ஸ் டெய்லி வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போர்ட் ரிசல்ட்டை அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் நண்பா. செவ்வாய் டு செவ்வாயோட ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 265, அதுக்கு முந்தின ஏபிசி போர்டு வந்து 087, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 585, அதுக்கு முந்தின ட்ரா 642 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாயோட ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 73 கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட பெய்ட்ஸ் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 137லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது பிசிங்கிறதுனால 37, இதோட நம்ம 73 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 73, இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம். 7ஓட 3 கூட்டும்போது 0, இங்கே 7ஓட 3 கூட்டும்போது 0. ஸோ இந்த இடத்துல 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த 137க்கு அப்புறம் 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 750. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சி வின் பண்ணால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த ட்ராவல் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் ஒரு நல்ல ஹிட். இப்போ நம்ம 750 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 50, இதோட நம்ம 73 கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் 7 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 0ஓட 3 கூட்டினோம்னா 3. அப்போ 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 750க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 3 இந்த 750க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 642 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 642க்கு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான். ஒருவேளை டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸ் இந்த 73 கூட்டி பாருங்கள் நண்பா. இப்போ நம்ம 642க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 642க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 42, இதோட நம்ம ப்ளஸ் 73. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டும்போது 1, 2ஓட 3 கூட்டும்போது 5, 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 642க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். 1 அல்லது 5. இப்போ இந்த 642க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 585 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட் தான். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. அதோட நம்மளுக்கு போன ட்ரா ஏசி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 585க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 85, இதோட ப்ளஸ் 73. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 8 கூட்டினோம்னா 5, 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 585க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட். அப்படி இல்லாட்டினா ஆல் 5 அல்லது 8. இப்போ நம்மளுக்கு இந்த 585க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 087 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி நண்பா. இப்போ நம்ம 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. இப்போ 087க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 087 இதில் நம்ம எடுக்க போகிறது 87, இதோட நம்ம ப்ளஸ் 73. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 7ஓட 3 கூட்டினோம்னா 0,
50 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 087க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 0. இப்போ இந்த 087க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 265 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ நம்மளுக்கு இங்கே 73. இப்போ நம்ம 5 ட்ரா பார்த்துட்டோம். ஸோ 5 ட்ராவிலையும் நம்மளுக்கு வந்து சி போர்டு நண்பா. ஒரே ஒரு ட்ரா மட்டும் நம்மளுக்கு ஜம்ப் ஆகிருக்கு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா இந்த 265 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. இந்த செவ்வாய்க்கு நம்ம இதில் தான் சி போர்டை எடுக்க போகிறோம். நான் சி போர்டுக்கான கெஸ்ஸிங்காக தான் கொண்டு வந்திருக்கேன். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சி போர்டு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 265 இதில் நம்ம எடுக்க போகிறது 65 இதோட ப்ளஸ் 73. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 7 கூட்டினோம்னா 3, 5ஓட 3 கூட்டினோம்னா 8. 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுடைய சி போர்டு நம்பர் மெத்தட் படி எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. 3 அல்லது 8 இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 8. 3 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. ஸோ மெத்தட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டினா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. ஸோ ஒரே ஒரு தடவை நம்மளுக்கு ஜம்ப் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் சி போர்டுக்கான வீடியோவை போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த கெஸ்ஸிங் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 5/3/2024 ஸ்ரீ சக்தி SS 405க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.